நாடுகாணி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வீரமணி அவர்களை சந்திச்சு பேசணும். அவர்கிட்ட இந்த கூடலூர் பந்தலூர் தாலுக்கால் நடக்கிற ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்டை தடுக்க, அது மாதிரி ஃபாரஸ்டோட ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வசதிகள் செஞ்சு கொடுக்க இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இதை பத்தி பேசணும். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நமக்கு வந்து கண்டினியூஸ் பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து கூடலூர்ல இல்ல. சோ ஏதோ அட்லீஸ்ட் அனிமல் மூவ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு கண்டினியூஸ் பேட்சை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அனிமல் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த கண்டினியூஸ் பேட்ச் கீழே நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ அந்த கண்டினியூஸ் பேட்ச்ன்றது என்னன்னா, அந்த டி எஸ்டேட்ல இருக்கிற லேபர் லைன்ஸ் மேபி ரீலோகேட் பண்ணலாம், இல்ல அந்த டி எஸ்டேட்ல இருக்கிற ஒரு வேலை ஆக்குபைடு என்க்ரோச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ரிமூவ் பண்ணலாம். நிறைய பேர் இப்ப சொல்லுவீங்க கூடலூர்ல இப்ப யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்ட் என்னன்னா, முன்னாடி கூடலூர்ன்றது மேல ஜிஹெச் பக்கத்துல இருக்கிறது தான் கூடலூர். அங்கதான் கூடலூர் டவுன் இருந்து. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்காக கூடலூரை நம்ம கீழே ஷிஃப்ட் பண்ணோம். மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணையில இங்க டெவலப்மெண்ட்ஸ் கம்மி தான். அப்படின்றப்போ இங்க வந்து நிறைய கடைகள், நிறைய வீடுகள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓவலி டவுன் பஞ்சாயத்து தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. பட் ஆனா என்னன்னா, பில்டப் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பில்டப் ஏரியா கம்மின்னா நம்ம ஒரு 1,00,000 ஏக்கர் இங்க இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 1000 ஏக்கர்ல தான் பில்டப் ஏரியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பில்டப் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப பில்டப் ஏரியா அதிகமானதுனால ஃபாரஸ்ட் வந்து நிறைய இடத்துல வந்து ஷ்ரிங்கேஜ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால அனிமல் மூவ்மெண்ட் வர வர வந்து அதிகமா நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அனிமல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாமே ஃபென்ஸ் ரொம்ப அதிகமா போட்டுட்டாங்க. ஃபென்ஸ் போடுறதுனால அனிமல்ஸ் ஒரு ரெகுலர் ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனது இன்னொரு ரூட்டை அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்படின்றப்ப இந்த டைவர்ஷனால வந்து கான்ஃபிளிக் நிறைய ஆகுது. போடுறவங்க என்னன்னா, அவங்களுடைய பர்சனல் ஹோமை மட்டும் சேஃப்டி பண்ண பரவாயில்ல. பெரிய பெரிய எஸ்டேட்டுக்கு பெரிய பெரிய அவங்களோட ஃபீல்டுக்கு ஃபென்ஸ் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, டைவர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதனால இந்த இடத்துல வந்து கான்ஃபிளிக் அதிகமாகுது. ஸோ அன்னைக்கு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரீட் லைட் போடலாம், அது போடலாம் அப்படின்ட்டு நிறைய ஸ்ட்ரீட் லைட் நாங்க போட்டிருக்கோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ட்ரைபலுக்கு வந்து நிறைய பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம ட்ரைபல்ஸை வந்து எங்ககிட்ட கொடுத்து ட்ரைபல்ஸ் மட்டும் போட சொன்னாங்க. அப்படியும் ஒரு சில இடத்துல கூடலூர் மாதிரி இடத்துல கான்ஃபிளிக்ட் அதிகமா இருக்கிறதுனால டிஎஃப்ஓஸ் எல்லாமே சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல நிறைய சோலார் லைட் வாங்கி நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏன் நாங்க எங்களால 100% இந்த சோலார் லைட்டு, இந்த பிளாஸ்டிக் கிளீனிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்னன்னா, ஸோ கஸ்டோடியன் ஆஃப் லேண்ட் வந்து வேற ஒருத்தங்க. அப்படின்றப்ப அதுல நாங்க போயிட்டு ஆக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வேணும், ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நாங்க பண்ணி தருவோம். பட் வேற ஒரு இடத்துலன்றப்போ கண்டிப்பா முனிசிபாலிட்டியோ இல்ல லோக்கல் பஞ்சாயத்தோ அவங்க தான் அந்த ஸ்டெப்ஸை பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ற சஜஷன் என்னன்னா, மந்த்லி எங்களுக்கு வந்து ஃபார்மர்ஸ் கிரீவன்ஸ் மீட்டிங் நடக்குது, நீங்க அதுல ஏதாவது கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இயர்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து கலெக்டரேட் லோட் மீட்டிங் இருக்கு. ஸோ சம் கோரிக்கை வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு கிளியர் ஆகல, சைன் பண்ணி இந்த நாங்க போகலாம். அப்ப எங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா இதை செய்யறதுக்காக மட்டும் தான் இருக்கும். எங்களுடைய ரோலே அதுதான். இங்க நீங்க கேட்கிற வேலையை நாங்க செய்யறதுக்கு மட்டும் தான். அது என்னால என்ன முடியுமோ அதை நாங்க செய்யறோம். எங்களுடைய ஆஃபீஸர்ஸும் அதை எப்படி கைட் பண்ணணுமோ அதை தான் பண்றாங்க.